ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டா நிறைய வெப்சைட் ஹேக் பண்ணிட்டாங்க, நிறைய டேட்டாவை ஸ்டீல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் எங்க சேல் பண்றாங்க? இந்த மாதிரி இல்லீகல் அண்ட் லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நார்மலா யூஸ் பண்ற வெப்ல பண்ணுவாங்களா? இந்த வீடியோல குயிக்கா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நார்மல் ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த வெப்ல சர்ஃபேஸ் வெப் இல்ல கிளியர் வெப்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே யூஸ்வலா ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதுல எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸோ இல்ல ஒரு லீகலான ஹிடன் டேட்டாஸ் டாக்குமெண்ட்ஸோ ஷேர் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அந்த உலகத்தை தான் டார்க் வெப்னு சொல்லுவாங்க. இந்த டார்க் வெப் அப்படிங்கிறது ஒரு 5% ஆஃப் டீப் வெப் அப்படின்னு சொல்லலாம். டீப் வெப்னா என்ன அப்படின்னா, டீப் வெப்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா பேஸா இருக்கலாம், இல்ல ஒரு பேங்கிங்கோட இன்டர்நெட் சர்வீஸ் சிஸ்டமா இருக்கலாம். இந்த மாதிரி இன்னும் ஆக்சசிபிள் டேட்டாஸ் எல்லாமே 90% ஆஃப் வெப் வேர்ல்ட ஆக்குபை பண்ணிருக்கும். இதுல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் இந்த டார்க் வெப்ல நாம கூகுள் சர்ச் இன்ஜினை போய் சர்ச் பண்ற மாதிரியோ இல்ல ஜஸ்ட் ஒரு சஜஷன் கொடுத்தா டேட்டாஸ் வர மாதிரியே இருக்காது. த ஆனியன் ரூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரௌசர்ல மட்டும் தான் இதை பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரௌசர்ல மல்டி லேயர் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். ஸோ இது மூலமா டார் ப்ரௌசர்ல நிறைய இல்லீகல் அண்ட் லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடக்கும். இதுல கிரிப்டோ மெயின் ஒரு பேமெண்ட் மெத்தடாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டார்க் வெப் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த டெக் ரிலேட்டட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.